நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்டில் இருக்கோம். இந்த ஐலாண்டுக்கு இப்போ ரீசெண்டாக தான் பேர் மாற்றினாங்க. முன்னாடி இதன் பேர் வந்து ராஸ் ஐலாண்டு. ராஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பேக்கு நம்ம வந்திருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். அந்தமான் சீரீஸில் நம்ம அந்தமானில் அந்தமானை பார்க்க போகிறோம். ஸோ அந்தமானை பார்க்குறதுக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதுதான் வந்து போட்டெலாம் நிற்கிற இடம். இதுக்கு வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏர்போர்ட் மாதிரி இது சொல்லுவாங்க. ஜெட்டி போட்லாம் நிற்கும். இங்கே ஸ்பீட் போட் இருக்கும். இங்கேருந்து தான் நம்ம ராஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே ஐலாண்டு, இது ரெண்டு ஐலாண்டுமே நம்ம ஒரே நாளில் பார்த்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய போட்டு. இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். 9 o'clock வந்தோம். 9:30 இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்பீட் போட்டில் போட்டோம்னா இன்னும் ஸ்பீடாக போயிடலாம். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. இது வந்து ஒரு 40-45 minutes கிட்ட எடுத்துச்சு ராஸ் ஐலாண்ட் போக. ஸோ போட்டோட டிரைவர் அந்த உட்கார இடம்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போட்டுக்குள்ளே இப்படி பார்க்குறேன். நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. லைஃப் ஜாக்கெட். இதில் போனோம்னா நம்ம ஓப்பனாக இருக்கும். நம்ம கடலை பார்த்துட்டே வரலாம். கீழேயும் உட்கார மாதிரிலாம் இருந்துச்சு. பேசஞ்சர்ஸ் உட்கார மாதிரி. இது கொஞ்சம் பெருசு. ஒரு 150 பேர்கிட்ட போகலான்னு நினைக்கிறேன். இதில் நான் இது பக்கத்தில் இன்னொரு போட் இருந்துச்சு. அதில் தான் நாங்கள் போகிறோம். இதில் மேலே கொஞ்சம் பேர் உட்காரலாம். மேலே ஒரு 20 பேர். எல்லாருமே எடுத்தோடனே மேலே தான் போய் சீட்டு பிடிக்க போயிட்டாங்க. ஸோ நாங்கள் கீழே வெளியே நின்றுட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் உட்காந்துட்டோம். உள்ளே ஏசிலாம் இருந்துச்சு. பாலிமார்பிள் ஷீட்லாம் போட்டிருந்தாங்க. இந்த போட் ஆக்சுவலாக மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னா வந்து எங்கள் மாமா தான். மாமா வந்து மரைன்ஸ், எம்ஏ மரைன்ஸ்னு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய போட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பல வருஷமாக இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போட்டுக்கு வெளியே ரெஸ்ட் ரூம்லாம் இருந்துச்சு. போட்டுக்கு வெளியே இங்கே அந்த டோர் ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. அண்ட் வந்து கடலுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். நம்ம ராஸ் ஐலாண்டை நோக்கி போயிட்டுருக்கோம். போர்ட் பிளேலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. இந்த ஜேர்னி போகிற வழியே வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. இந்த போட்லேருந்து பார்த்தோம்னா வந்து போர்ட் பிளேயர் அந்த ஜெயிலெலாம் நம்ம பார்த்தோம். நம்ம ஜெயிலில் இருக்கும்போதே நம்ம ஒரு மியூசியம் அந்த வீடியோவில் போட்டிருப்போம். மியூசியத்துலேருந்து பார்த்தா ராஸ் ஐலாண்டு தெரியும்னு. ஸோ அந்த ராஸ் ஐலாண்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ராஸ் ஐலாண்டு தான் ஒரு காலத்தில் பிரிட்டிஷோட கேபிட்டல் சிட்டியாக இருந்துச்சு. அங்கேருந்து தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால இங்கே வந்துட்டாங்க. ஸோ நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐலாண்ட், அதாவது ராஸ் ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஐலாண்டில் வந்து நிறையா பிரிட்டிஷ் அவங்க கட்டின பில்டிங்ஸ்லாம் பாலடைஞ்சு கிடக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு நேச்சர் லவ்வர், ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், வைல்ட் லைஃப் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க நீங்கள் இங்கே வரலாம். ஒரு 9:30 கிளம்பி இங்கே ஒரு 10:20 கிட்ட வந்தோம். இங்கே நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் வந்து இந்த டூரிஸ்ட் எல்லாருமே வந்தாங்க. ஒரு இதில் குரூப்பாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நார்த் பேக் வேறு போகிறதுனால இங்கே வந்து ஒரு 40-45 minutes தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட். 10:20 வந்து ஒரு 11 o'clock வரைக்கும் இங்கே இருந்தோம். போன உடனே வந்து ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது மான். அது பாட்டு நம்ம நிற்கிதுங்க, யாருக்கும் பயப்படாமல். இப்போ மான்லாம் வந்து யாராவது மனிதர்கள் வந்தாலே பயந்து ஓடினுவாங்க. ஆனால் இங்கே நல்லா பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க போல். அது பாட்டு நம்மளோட சேர்ந்து ஜாலியாக நடந்து வருது. ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்குது. கிட்ட போய் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அது கொம்பை பார்க்கும்போது. பாருங்க எத்தனையோ மான்கள் இருக்குது. இங்கே பீகாக்கும் இருக்குன்னாங்க. ஆனால் நான் எங்கள் கண்ணில் படலை பெருசாக பீகாக்கு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீப்னு போட்டிருக்காங்க. இந்த இப்போ தான் ரீசெண்டாக மாற்றினாங்க. எவ்வளோ மான் இருக்குது. இங்கே பேட்டரி கார் இருக்குது. நாங்கள் அது தெரிஞ்சுமே வந்து நாங்கள் நடப்போம். என்ன பெருசாக கொஞ்சம் தூரம் தானே நடக்கலாம்னு நடந்தோம். பட் ஆனால் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. கடல் கிட்ட இருக்குல்ல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து பேட்டரி காருக்கு செலவாகணும்லாம் நினைக்காம ஏறிடுங்க. அவங்களே வந்து அந்த கார் ஓட்டுறவங்க, பேட்டரி கார் ஓட்டுறவங்களே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இந்த ஐலாண்டில் என்னென்ன பில்டிங் என்னென்னவா இருந்துச்சுன்னு. இங்கே வந்து பிரிட்டிஷோட கிளப்பு மாதிரிலாம் வச்சுருக்காங்க. செக்ரட்டரியேட், தலைமைச் செயலர். ஸோ நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. அவங்களே போர்டு வச்சுருக்காங்க, பார்த்து நடங்க, கோகோனட் உங்கள் தலையில் விழுக வாய்ப்பு இருக்குது. ஒரு நிறைய அனிமல்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பிரிட்டிஷோட பழங்காலத்து பில்டிங். இங்கே 1941 எர்த்குவேக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே விட்டுட்டு போர்ட் பிளேயர் வந்து அவங்க கேபிட்டலாக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இதுதான் அவங்களோட எல்லாமே இருந்துச்சு. ஜாலியாக அங்கே தான் இருப்பாங்க. கிளப்லாம் இருந்துச்சு, டான்ஸு எல்லாம் ஆடுவாங்க. இது ஒரு சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் நடந்து வந்தோம். வெயில் வேறு இருந்துச்சு. கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் கொஞ்சம் தூரம் நடக்கும் போதே.
இந்த பேட்டரி கார்லாம் வருது. இதில் நான் முன்னாடியே ஏறி இருக்கலாம். ஸோ போயிட்டு ரிட்டர்ன் வருது. நிறைய இடமா ஒவ்வொரு இடமா நின்று நின்று அது காமிப்பாங்க போல். நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தோம், அப்புறம் நின்று நடந்தோம். ஸோ நீங்கள் இங்கே வரீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் ஏதாவது கொண்டு வந்துருங்க, தண்ணி நிறைய தவிக்கும் உங்களுக்கு டயர்டாகி. ஸோ பில்டிங்லாம் எப்படி பால் அணிஞ்சு நிறைய மரங்கள்லாம் வளர்ந்துருச்சு. தென்னை மரம் அங்கங்கே சில இதெல்லாம் இருந்துச்சு. ஆலமரம் மாதிரி பெரிய வேராக இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம பிரிட்டிஷ் காலனி டைம் அந்த நிறைய படங்கள் மதராசப்பட்டினம் இந்த மாதிரி படங்களை பார்த்துருப்போம். ஸோ அந்த டைமில் எப்படி இருக்கும் ஒரு இடம்லாம் எப்படி இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஸோ இது வந்து இந்தியன் நேவி அவங்க வந்து கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு நிறைய படியாக இருக்குது. அதெல்லாம் கீழே கொஞ்சம் இறங்கி போகணும். ஒரு 200-300 படி இருக்கும். அது இறங்கி போனால் ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸ் இருக்கும். நாங்கள் ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். ஒரு பிரிட்ஜ் வழியாக போய் லைட் ஹவுஸில் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னாங்க. ஆனால் நாங்களும் ட்ரை பண்ணோம். ஒரு பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா நின்றுட்டு மேலே இருந்தே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் நடந்து போயிட்டுருக்கோம். இவங்க 2 பேர் தான் நம்ம கூட வந்தாங்க. இவங்க மாமாவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஹிந்தி பேசுவாங்க. கூட தனியாக போகிறதோட கூட யாராவது ஒரு கேங்காக போனால் நல்லா இருக்குமே அவங்களும் நம்மளோட வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த லைட் ஹவுஸை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் அந்த லைட் ஹவுஸ். இந்த பிரிட்ஜில் நின்று தான் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கப்புள்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ பீச்சு நம்ம மேலாப்பில் நின்றுட்டு அப்படியே திரும்பி நடந்து வந்துட்டோம். ஸோ பேட்ரி கார் ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம். எங்களை மாதிரி டயர்ட் ஆகாமல் நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வரலாம். ஸோ நரேந்திர மோடி நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்த தீவுக்கு 2018 கிட்ட தான் வந்து பேர் மாற்றினார். இந்த தீவில் வந்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன், அது பார்க்கலனாலும் இப்போ சொல்கிறேன். என்னன்னா வந்து 96 படத்தில் வந்து இங்கே தான் வந்து ஒரு சீன்லாம் ஷூட் பண்ணிப்பாங்க. பெரும்பாலான சீன் 96 படம் வந்து அந்தமான் கிட்ட தான் ஷூட் பண்ணாங்க. அதில் ஒரு சீன் வந்து விஜய் சேதுபதி வந்து மானுக்கு பிரெட்டு தருவார். இங்கேயுமே பிரெட்டு தான் கொடுத்தாங்க. அது வாயில் எடுத்து அப்புறம் கீழே விழுந்துச்சு பிரெட்டு. நிறைய பேர் அதை தொட்டு பார்த்தாங்க. எனக்கு தொட ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டேன். அதுக்குள்ளே திரும்பிடுச்சு. அது வந்ததுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஒரு 40-45 மினிட்ஸ் இருந்தோம். இங்கே வந்து நீங்கள் ஒரு 2 hours கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் வந்து நாங்கள் நார்த் பே ஐலாண்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் நார்த் பே ஐலாண்டு கிளம்பிட்டோம். இந்த நார்த் பே ஐலாண்டுக்கு நாங்கள் ஒரு 11 o'clock ராஸ் ஐலாண்ட்லேருந்து கிளம்பி ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி இங்கே வந்தோம். 11:45-12 ஆயிடுச்சு வரதுக்கு. இந்த இது வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நிறைய கடைகள் இங்கெல்லாம் இருக்குது. இங்கே தான் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணோம். இங்கேயும் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸ் மேலே வரைக்கும் ஏறி போய் பார்த்தோம். அதுவே ஒரு பெரிய காமெடி ஆயிடுச்சு. ஸோ அதை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இங்கே நிறைய கடைகள், நிறையா ட்ரெஸ்ஸு கடை, சாப்பாடு கடை, நிறையா அந்த பாசி கடை, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குவாங்களா அந்த மாதிரி கடைகளும் நிறையா இருந்துச்சு. இப்போ நாங்கள் லைட் ஹவுஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த லைட் ஹவுஸ் வந்து 1969 கட்டினதா சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய லைட் ஹவுஸ். இது படி வந்து சுற்றி போயிட்டு இருந்துச்சு. நம்ம சென்னையில் நான் ஒரு 8th படிக்கும் போது மாமல்லபுரம் லைட் ஹவுஸ் ஏறி இருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ தான் ஏறுறேன். வயசாயிருச்சு போல், ரொம்ப இழைச்சிச்சு. இங்கே வெயில் வேற. சுற்றி போச்சு. 2-3 ஃப்ளோர்ஸ் இருக்கு. பயங்கரமாக ஊற்றுவாங்க லைட் ஹவுஸ். ஸோ லைட் ஹவுஸ் மேலே ஏறி வந்தது கஷ்டமாக தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது ஒர்த்து தான். நம்ம லைஃப்லேயுமே நிறைய கஷ்டப்படுவோம். மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில் மேலே வர்றதுக்கு. ஆனால் வந்துட்டோம்னா வந்து செம்மையாக இருக்கும். கஷ்டப்படாமல் வந்து பெருசாக வர முடியாது. ஸோ எந்த விளாக்ஸ்லேயே மோட்டிவேஷன் சொல்லாதீங்க. போகிற போக்கில் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி. ஸோ ஒரு செம்ம வியூ இங்கேருந்து பார்த்தோம்னா வந்து நிறைய குட்டி குட்டி தீவுகள், அந்த தென்னை மரங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. தென்னை மரத்தோட ஹைட்டாக இருக்குது இந்த லைட் ஹவுஸு. ரொம்ப பெரிய லைட் ஹவுஸு. இங்கேருந்து அந்த கடல், இந்த தீவுலாம் தெரிஞ்சிச்சு. இறங்குற போது செம்மையாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஏறுறதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு.
ஃபுல்லாக வேர்த்து கீழே இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இறங்கிட்டோம். அதே மாதிரி இந்த வாழ்க்கையிலையுமே நம்ம கீழே தள்ளி விட்டுருவாங்க சீக்கிரமாக, ஆனால் திருப்பி எந்திரிச்சு மேலே வரதான் ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த லைட் ஹவுஸில் ஏற ஈஸியாக ஏறிடும், அப்புறம் மேலேருந்து திருப்பி கீழே ஒரு மூளை ஒரு பெரிய பாம்பு வந்து நம்ம கீழே இறக்கி விட்டுரும். அது மாதிரி இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. லைஃப்லேயும் அப்படி தான் கீழே ஈஸியாக தள்ளி விட்டுறாங்க, மேலே ஏறதான் கஷ்டம். அண்ட் இங்கே ஜப்பானீஸ் பங்கர் இருக்குது. ஸோ அந்தமான் தீவுல நிறையவே பார்த்தோம்னா வந்து வேர்ல்டு வார் டைமில் பிரிட்டிஷ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஜப்பானை வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா திருப்பி பிரிட்டிஷே வருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கும். பங்கரை பாருங்க, எவ்வளோ இருட்டாக இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து வேர்ல்டு வார் டைமில் யாராவது குண்டு போட்டுருவாங்கன்னா வந்து உள்ளே போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஸோ நார்த் வேலாம் தான் நிறைய கடைகள் இருந்துச்சு. இங்கே சாப்பிட்லான்னு வந்தோம். என்ன ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். அது வந்து டொமேட்டோ ரைஸ் மாதிரி இருந்துச்சு. என்னங்கடா கறி குழம்பு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? இந்த காமெடி மாதிரி தான் ஆயிப்போச்சு எங்களோட நிலைமை. பிரியாணி கேரட்லாம் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்லாமல் இருந்துச்சு. அண்ட் பீச்சு இங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. இங்கே வாட்டர் ஸ்போர்ட்ஸ் வந்து என்னென்னா ஜெட்ஸ்கி அந்த மாதிரி நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. கடைகளை பாருங்கள், நிறையா பேகு ஹேண்ட் பேகு இந்த மாதிரி. அப்புறம் ஸ்நாக்ஸ் கடையும் நிறைய கடைகள் இருக்குது. ராஸ் ஐலாண்டில் பெருசாக நீங்கள் கடை பார்க்க முடியாது. நார்த் பேல நீங்கள் நிறைய கடைகள் பார்க்கலாம். இங்கே லஞ்ச் சாப்பிட்லாம், ஜூஸு இந்த மாதிரி நிறைய குடிக்கலாம். அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஜெட்ஸ்கி, ஸ்கூபா டைவிங், கயாக்கிங்லாம் இருக்குது. இங்கே ஸ்கூபா டைவிங் இங்கே தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் போல். இங்கே நாங்கள் பெருசாக எதுவும் ட்ரை பண்ணலாம். இங்கே எல்லாமே சீப்புன்றாங்க. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸு, ஸோ அதனாலே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க, இங்கே உள்ளவங்களே என்ன ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா, நீங்கள் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னால் வந்து இங்கே விட ஆவலாக்குன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அங்கே தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து க்ரௌடடாக இருக்கும், பெருசாக எதுவும் பார்க்க முடியாது. ஸோ கயாக்கிங் தான், கயாக்கிங் அந்த துடுப்பு போட்டு போவாங்க. நான் போகலான்னு தான் இருந்தேன். அப்புறம் வந்தவங்க சொன்னாங்க போக வேண்டியதானே. அப்புறம் டயர்டாயிருச்சா, 2 பேர் கயாக்கிங் வேணும். ஸோ 3 பேர் போயிருந்தோம்னு சொன்னேன். அதில் ஒருத்தர் ரொம்ப டயர்டாயிருச்சுன்னாரு. நானும் டயர்டாயிட்டேன்னு சொல்லிட்டேன். லைட் ஹவுஸ் ஏறினதுலே பாதி டயர்டாயிருச்சு. ஸோ இங்கே வந்து 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் சும்மா சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்ட மயக்கத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பீச்சில் லைட்டாக காலை நினச்சிட்டு வந்துட்டோம். இங்கே எல்லா பீச்சுமே வந்து ரொம்ப நீட்டாக தான் இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. எவ்வளோ டூரிஸ்ட் வந்தாலுமே வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராஸ் ஐலாண்ட் அண்ட் நார்த் பே ஐலாண்டு எப்படி இருக்கும், நான் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்றதை வந்து உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணேன். நீங்களும் இங்கே வரதா இருந்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்க. அண்டு டிக்கெட்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுக்கெலாம் புக் பண்ணுறதுக்கான வெப்சைட்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணலாம். ஸோ நாங்கள் 3 மணிக்கு கிளம்பி திருப்பி போர்ட் பிளேருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.